friends, இந்த வீடியோல நான் வந்து இண்டோ சைனீஸ் ஸ்டைல்ல ஹனி garlic cauliflower செஞ்சு காட்ட போறேன். இந்த டிஷ்க்கு வந்து நான் szechuan சாஸ் வெச்சு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இந்த szechuan சாஸ் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு முதல்ல ஒரு வீடியோல செஞ்சு காட்டிருக்கேன். அதை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிஷ் வந்து நம்ம குழம்பு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம், ஃப்ரைட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம், பிரியாணி கூட சாப்பிடலாம், இல்லனா வந்து வெறும் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே இது நல்ல காம்பினேஷனா இருக்கும். இப்போ ஹனி garlic cauliflower எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து காலிஃப்ளவரை நம்ம வறுத்து செய்யணும். அதுக்கு இப்போ நம்ம காலிஃப்ளவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1.5 கப்பு காலிஃப்ளவர் வந்து நல்லா கழுவிட்டு இந்த சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொதிக்க வச்ச தண்ணியை வந்து நான் ஊற்றிக்கிறேன். காலிஃப்ளவர் ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா மூடி வச்சுடுங்க. இப்போ காலிஃப்ளவர் ஊற வச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கிண்ணத்தில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, வெள்ளை மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட வெள்ளை மிளகுத்தூள் இல்லைன்னா நீங்கள் எப்பயுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற கருப்பு மிளகுத்தூளே போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப்பு தண்ணி தேவைப்படும். ஒரு விஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த பதத்துக்கு இருக்கணும். ஒரு பாத்திரத்தில் மீடியம் ஹீட் வச்சு எண்ணெயை காய வச்சுக்கோங்க. நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் காலிஃப்ளவரை டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி லைட்டாக கோட்டிங் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. மாவு கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுங்க. அப்போ தான் லைட்டாக இருக்கும் கோட்டிங்கு. கொஞ்சம் நேரம் கழித்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது. உடனே மிக்ஸ் பண்ணால் அந்த மாவெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. பெரிய பாத்திரமாக இருந்தால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சின்னதாக இருந்தால் ஒரு 5-6 பீஸ் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகும். ஸோ இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போயே பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் ஷேக் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் நம்ம வறுத்து வச்சு எண்ணெயை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் வந்து வெட்டின பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி 1/2 டேபிள் ஸ்பூன் நான் அதில் போட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இப்போ என் பூண்டை வந்து ஒரு 1/2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டை. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் 1/4 கப்பு போட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து நல்லா ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து வெங்காயம் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். வெங்காயத்தை ஒரு 1/2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆனதும் குடமிளகா 1/4 கப்பு போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க. குடமிளகா போட்டு ஒரு 1/2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது. ஓவர் குக் பண்ணால் டேஸ்ட் இருக்காது. ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம சாஸ் எல்லாம் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். லைட் சோயா சாஸ்னா 1 டேபிள் ஸ்பூன், டார்க் சோயா சாஸாக இருந்தால் 1/2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன். காரத்துக்கு தேவையான அளவு szechuan சாஸ் நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு. உப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்கணும். நம்ம ஆல்ரெடி வந்து காலிஃப்ளவரில் போட்டு வறுத்துருக்கோம். உப்பு வந்து சாஸுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த சாஸில் ஊற்றிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஸ்டவ் வந்து லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 1/2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இப்போ ஒரு 1/2 நிமிஷம் ஆகிடுச்சு. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூனு தேன் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம வறுத்து வச்சு இந்த காலிஃப்ளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
காலிஃப்ளவர் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த ஹீட்டில் இருந்தாவே போதும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தாளை வந்து மேலே போட்டுக்கோங்க. இப்போ இந்த டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு.